வணக்கம் பிரபுகளே! நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபிலிருந்து. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்ல தமிழ வளர்க்கணும். தமிழ வளர்த்து எல்லா இடமும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ வளர்க்கணும், வளர்க்க வேணாம்னு நான் சொல்லவே கிடையாது. இதுவரைக்கும் திமுக 6 முறை ஆட்சிக்கு வந்திருக்கு. 6 முறை ஆட்சிக்கு வந்து தமிழ எப்படி வளர்த்துருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். தமிழ் படிக்கிற பசங்களுக்கு 90% வேலைவாய்ப்பு குடுக்குறாங்களா கவர்மெண்ட் வேலைய? குடுக்கணும்ல. மற்ற மாநிலங்கள்லாம் கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், அந்தனுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு 90% வேலைவாய்ப்பு குடுக்குறாங்க. 10% தான் பிற மாநிலங்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லையே! திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து, தமிழ்நாட்டுல இளைஞர்களுக்கு படிச்சவங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லையே! பூரா வெளிநாடு ஓடுறான். கத்தார், துபாய், சிங்கப்பூர், மலேசியான்னு பறிவிட்டு ஓடுறான். ஏன் தமிழ்நாட்டுல படிச்ச பசங்களுக்கு ஏன் வேலைவாய்ப்பு குடுக்க முடியல? சிந்திச்சு பாருங்க மக்களே! ஏன் வேலைவாய்ப்பு குடுக்க முடியல? வேற வேற கம்பெனிகள்லாம் வருது தமிழ்நாட்டுக்கு. என்னென்ன கம்பெனியே வருது. இப்ப கார் தயார் பண்ற தொழிற்சாலைகள் அதிகமா வருதுங்க. கார் தயார் பண்ற தொழிற்சாலை எதுக்குங்க? நம்ம பூமியில தமிழ்நாட்டுல விவசாயம் அதிகமா பண்ணலாம்.